ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம் கிருபையினால் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் கிருபையினாலும் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இச்செய்தியில் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறியாமல் இன்று அநேகருடைய வாழ்க்கை கவலையும் கஷ்டமும் நிறைந்ததாக இருக்கிறதை நாம் அறிவோம். ஒவ்வொரு சிறிய காரியத்திலும் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. யோவான் 4:34. தங்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிய எல்லோருக்கும் நிச்சயம் ஆவல் இருக்கும். அதற்காக ஜாதகம், ஜோசியம் பார்த்தல், குறிகேட்டல், முத்து போட்டு பார்த்தல் போன்ற பல்வேறு செயல்களில் உலக மனிதர்கள் ஈடுபட்டு எதிர்காலம் என்ன என்பதை அறிந்து கொள்ள மிகுந்த ஆவலுடன் அலைகின்றனர். ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் நாள் பார்க்காமல் குறிகேளாமலும் இருப்பாயாக என்ற வார்த்தையின் மூலம் இப்படிப்பட்ட காரியங்கள் தவறு என்று தடை விதித்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பிதாவின் சித்தம் செய்யவே நான் வந்தேன் என்று கூறியதோடு அவர் சித்தத்தை சரியாக செய்து முடித்த திருப்தியுடன் பிதாவின் கையில் தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். நமக்கும் அதுபோல நம் மீதுள்ள தேவ திட்டம் என்ன, ஆண்டவர் எதற்காக படைத்தார் என்ற வெளிச்சமே இல்லை என்றால் எப்படி அவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியும்? ரட்சிக்கப்படுவதும் ஆண்டவரை அறிந்து கொள்வதும் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவனாக வாழ்வதும் எல்லா மனிதர்கள் மேலும் ஆண்டவருக்குள்ள ஒரு பொதுவான திட்டம். அதை பற்றி வேதமே நமக்கு விளக்கி கூறுகிறது. ஆனால் எப்படி ஆண்டவர் பவுலை சந்தித்த போது அவரை புறஜாதிக்கு அப்போஸ்தலனாக நியமித்தாரோ, ஒரு பேதுருவை வைத்து தன் சபையை கட்ட தீர்மானித்தாரோ, ஒரு எஸ்தர் மூலம் யூத ஜனங்களை விடுவித்தாரோ, அதுபோல் ஒவ்வொருவர் மேலும் ஒரு தனிப்பட்ட மேன்மையான திட்டம் தேவனுக்கு நிச்சயம் உண்டு. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். ரோமர் 12:2. நீங்கள் மதியற்றவர்களா இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:17. இவ்வாறு வேதம் நமக்கு போதிப்பதால் எல்லோருக்கும் அவரவர் மீதுள்ள தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. தேவ சித்தத்தை அறிய நம் மனதை ஒருமனப்படுத்தி விடாப்பிடியான தொடர் ஜெபம் நிச்சயம் தேவை என்றாலும் வெறும் ஜெபத்தால் மட்டும் தேவ சித்தத்தை அறிய முடியாது. தேவனிடமிருந்து நம்மேல் உள்ள தேவ திட்டத்தை பெறுவதற்கு ஜெபத்தை தவிர மேலும் 2 தகுதிகள் நிச்சயம் வேண்டும். தேவன் என்ன சொன்னாலும் கேட்கும் மனப்பக்குவம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசிக்க கூடாது. தேவனின் திட்டம் அறிய முற்படும் ஒவ்வொருவரும் முதலில் தன் மனதில் உள்ள எல்லா திட்டங்களையும் குறிக்கோளையும் குப்பையில் தூக்கி போட வேண்டும். இன்று உலகில் சிறு பிள்ளைகள் கூட நான் டாக்டர் ஆவேன், இன்ஜினியர் ஆவேன், கலெக்டர் ஆவேன் என்பதிலிருந்து பாஸ்டர் ஆவேன் என்பது வரை ஏதாவது ஒரு திட்டத்தோடு வாழ்வதை பார்க்க முடியும். ஆனால் உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் போடும் எந்த திட்டமும் கர்த்தரின் திட்டம் அல்ல என்பதை முதலில் அறிய வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று நடுங்கி கேட்ட பவுலால் ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது. அதுபோல் நம்மிடமும் ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்க வேண்டும். மேலும் அவர் எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வேண்டும். நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு கேட்டு வந்த வாலிபன் உனக்குள்ளதை விட்டு தரித்திரக்கு கொடு என்று எதிர்பார்க்காத இயேசுவின் பதிலால் நிலைகுலைந்து வருத்தத்தோடு போனான் என்று வேதம் சொல்கிறது. பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல் அதிகாரியாக்கின அகிகாப்பின் குமாரனாகிய கெதலியாவை நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் வெட்டி போட்டது நிமித்தம் கல்தேயருக்கு பயந்தபடியினால் தாங்கள் எகிப்துக்கு புறப்பட்டு போக பெத்லகேமுக்கு புறப்பட்டு பெத்லகேமுக்கு அருகான கிம்கானின் பேட்டையில் தங்கியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து தேவனிடத்தில் விசாரிக்க சொன்னார்கள். அவர் சொல்லும் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னார்கள். அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். ஆனால் எரேமியா, நீங்கள் எகிப்துக்கு போனால் அழிந்து விடுவீர்கள், இங்கே தங்கியிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னபோது அவனை திட்டி, நீ பொய் சொல்லுகிறாய், கல்தேயர் எங்களை கொன்று போடவும் எங்களை அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனாகிய பாருக்குத்தானே உன்னை எங்களுக்கு விரோதமாக ஏவினான் என்றார்கள். இப்படி தங்கள் மனதில் ஒரு திட்டம் வைத்துக் கொண்டு ஆண்டவரின் திட்டத்தையும் அறிய நினைத்தால் முடியாது. எனவே தேவ திட்டம் அறிய முற்படும் நம் சுய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்த
இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், கலாத்தியர் 1:16 சொல்லும் பவுலின் வார்த்தைகள் போல் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் தேவ சித்தம் ஒரு நாளும் நிறைவேறாது. ஒரு முறை ஆண்டவர் ஒரு மனிதரிடம் ஒரு முக்கியமான தேவ நோக்கத்தை நிறைவேற்ற சுமார் 18,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகும்படி கட்டளையிட்டார். ஆனால் அந்த ஊருக்குள் நீ நுழையும் போதோ ரயிலிலோ ரோடு வழியாகவோ வான் வழியாகவோ போகக்கூடாது என்று கட்டளையிட்டார். மீதமுள்ள ஒரே வழி நீர் வழிதான். ஆனால் நீர் வழியில் போக எந்த வசதியும் கிடையாது. ஆனாலும் கர்த்தரின் வார்த்தையை நம்பி 2 நாள் பிரயாணப்பட்டு அந்த ஊர் அருகே போய் சேர்ந்த அந்த மனிதர் கடலின் ஓரம் போய் பல மணி நேரம் நின்றும் அதை கடந்து போக வழி எதுவும் இல்லை. உடனே ஆண்டவரை நோக்கி அழ ஆரம்பித்து விட்டார். ஆண்டவரே, நீ சொன்னீர் என்று இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன், நான் இங்கே எப்படி உள்ளே போவது என்று ஜெபிக்க சிறிது நேரத்தில் அவ்வழியை எதிர்பாராதமாக ஒரு சிறு மீன்பிடி படகு வந்து அவரை ஏற்று சென்றது. அந்த படகில் வந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடியே கடந்து சென்றார். ஒருவேளை அவர் இருக்கும் இடத்திலேயே இருந்து கொண்டு எப்படி போகும் என்று யோசித்துக் கொண்டிருந்தால்தான் நிச்சயம் அது முடியாமல் போகும். கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவைகள் அங்குள்ள ராட்சச யானக்கியரை பார்த்து பயந்து நமது மாமிச பலத்தால் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று யோசனை செய்து அதை சுதந்திரிப்பது முடியாத காரியம் என்று துர்செய்தியை பரப்பினார். நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். என்னாகமம் 13:31. ஆனால் கானான் தேசத்தை வாக்கு பண்ணிய கர்த்தரால் எல்லாம் கூடும் என்ற வெளிப்பாடு யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மாத்திரமே இருந்தது. ஏனெனில் அவர்கள் தேவனின் சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்திருந்ததோடு அதை நம் பலத்தால் மேற்கொள்ள முடியாவிட்டாலும் அதை பெற்றுத்தர கர்த்தரால் முடியும் என்று விசுவாசித்தார்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். என்னாகமம் 14:8 என்ற விசுவாச வார்த்தை பேசினார்கள். அங்கு வாழ்ந்த மாமிச மலைகளையோ ராட்சச உருவங்களையோ பற்றி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கவில்லை. அதனால் அவர்கள் ஜெயித்தார்கள். எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தம் அறிந்தாலும் அதை நம் மாம்ச பிரகாரம் யோசனை செய்து இது எப்படி சாத்தியமாகும் என்று எண்ணி குழம்பி விடக்கூடாது. அது எந்த காரியமானாலும் ஆண்டவரை நினைத்து துணிந்து ஒரு அடி எடுத்து வைத்தால் அடுத்த வழி தானாக திறக்கும். நாம் எத்தனையோ வழிகளில் தேவ சித்தத்தை அறிய முயன்றாலும் தேவன் தன் சித்தத்தை தெரியப்படுத்தினால் அதை நாம் நிறைவேற்றுவதற்கு நம் மனதில் உள்ள உறுதியின் அடிப்படையிலேயே ஆண்டவர் தன் சித்தத்தை தெரியப்படுத்துவார். அது வேதம் வாசிக்கும் போது வெளிப்படலாம், அல்லது வேறு யார் மூலமோ சொல்லப்படலாம், அல்லது ஆண்டவரே கூட நம் இதயத்தில் பேசி தெரியப்படுத்தலாம். தேவ சித்தத்தை அறிவோம், நாம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றுவோம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மத்தேயு 7:21. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தத்தை செய்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் தாமே இவ்வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.